கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வண்டி வேணும்ல, அந்த வண்டி அவங்கள வாங்க முடியும்? அவங்க அரசாங்க ஊழியர்கள், வண்டி கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன ஆகும்? வண்டி இல்லாதனால அவங்களால குப்பையை வந்து சரியா எடுத்து கொண்டு போய் போட முடியாது. அப்போ என்ன பண்ணா இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்க இந்த காட்சியை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய துணி மாதிரி ஏதாவது வச்சு அதுல எல்லாம் குப்பையை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க தரையில, பாத்தீங்களா? இல்ல சாக்கு பையை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுதான் எக்யூப்மெண்ட்ஸா? இன்னைக்கு வாகனங்கள் வண்டி எல்லாம் வந்து பிரைவேட் கம்பெனிக்காரன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு பேட்டரி ஆட்டோ லோட்டில் வச்சுக்கலாம். இப்ப ஏன் இதை வந்து அரசாங்கம் அன்னைக்கு பண்ணல? அரசாங்கம் நினைச்சா பண்ணிருக்க முடியும். ஏன் அரசாங்கம் பண்ணல? அப்ப அரசாங்கத்துறை வேலை என்ன? வெறும் காவல்துறையை வச்சுக்கிட்டு காவல்துறை மூலமா மக்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறது அரசாங்கத்துடைய வேலையா? இதுதான் வேலை. குப்பை போடுறாங்களா, குப்பையை பொறுக்கிறதே அரசாங்கத்துடைய வேலை. அதுக்கு ஆளுகளை நியமிச்சு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து. ஏன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, இப்போ நீங்க கொஞ்சம் யோசிங்க. கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் வந்து என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ள இருந்தோம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்து எல்லா கழிவுகளும் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. நீங்க சமைக்கிற கழிவுல இருந்து உங்களோட வீட்டுல இருந்து உங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கலாம், அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். என்ன எதுவாக இருந்தாலும் அந்த ரிஸ்க், அவங்க உயிரையே பணையம் வச்சுதானே அந்த நேரங்களில் தொடங்கி எல்லா நேரங்களையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்குமே ஒரு ட்ரைனேஜ் பிளாக்கேஜ் நம்ம சென்னையில அந்த பிளாக்கேஜ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, பல முறை நடக்கும். ஏன்னா நம்மளோட சிவில் சிஸ்டம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. அப்ப அத்தனை பேரு உங்களுக்கே தெரியும், பப்ளிக் இதுக்குள்ள இறங்கி அங்க உள்ள விஷவாயு தாக்கல் பட்டு இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகம். அப்ப அவங்க உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்ப அவங்களுக்கான அந்த ஜாப் செக்யூரிட்டி யார் கொடுக்க முடியும்? அரசாங்கம் தான் இதெல்லாம் பார்க்கணும். ஆனா அரசாங்கம் பார்க்க வேண்டிய ஒரு துறை, மிக முக்கியமான துறை, அரசாங்கம் கையில இருக்கக்கூடியது. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் பிரைவேட் கூட ஒப்படைக்கிறீங்க. இங்க பாருங்க, எதெல்லாம் மக்கள் பயன்படுத்துறாங்களோ அது எல்லாமே பிரைவேட். யாரை போய் கேட்பீங்க நீங்க? சொல்ல மாட்டானே. எப்படி யார்கிட்ட கேட்க முடியும்? நீங்க அரசாங்கத்திலே காசு கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பொருள் ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அந்த பொருளை வந்து அவங்ககிட்ட தானே உங்ககிட்ட இருந்து வாங்கினப்பா, நீ தான் பொறுப்புன்னு சொல்லணும்ல. ஆனா என்கிட்ட இருந்து வாங்கல, அவர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னு ஒருத்தனை கை காமிச்சானா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதை தான் இப்ப நீங்க அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. அமேசான் நிறுவனம் பண்றது அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு, தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குது. பொருளை அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது பண்றது என்னது? அப்ப பிரைவேட்டைசேஷன்ங்கிற ஒரு ரூட் காஸ், இந்த இதை புடுங்கி எறியணும் தமிழர்கள். நம்ம சொல்றேன், நான் இயக்க ஆரம்பிக்க போறேன், எல்லாமே நடக்க போகுது. தெளிவா இப்ப சொல்றேன், பிரைவேட் செக்டார்ஸ அரசாங்கத்துடைய பணிகளுக்குள்ள அமர்த்த கூடாது. அது உங்களோட ஒரு கொள்கையாவே பிரைவேட்டைசேஷனுக்கு நம்ம எதிராகத்தான் இருக்கணும். அரசாங்கத்துடைய சேவைகளை, அதாவது போக்குவரத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களுக்கு சொல்ற கல்வியாக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மக்களுக்கு தேவையான சுகாதாரத்தை சார்ந்த சில விஷயங்களா இருக்கட்டும், ரோடு, இந்த மாதிரி சர்வீசஸ், அரசாங்கம் என்ன சொல்லி வரி வாங்குதோ அதை செய்வதற்கு அரசாங்கம் தான் இருக்கும். அதை பிரைவேட் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கறது, இது கொடுக்கறது, அது கொடுக்கறது.